தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 3ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலியிலே இணையத்தின் வழியாக நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மன்றாட்டுகளுக்காக திருப்பலியிலே நீங்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் நாங்கள் உங்களுக்காக திருப்பலியிலே ஜெபிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து நமக்கு அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நாம் வைக்கிற உண்மையான நம்பிக்கை, அசைக்க முடியாத ஆழமையான விசுவாசம் கடவுளிடமிருந்து நமக்கு எல்லாவித அருளையும் ஆசிரையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த தவ காலத்திலே உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை வழிபடுவதற்கான எல்லாவித வரத்தையும் வேண்டி அந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயன் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 17
இறை வார்த்தைகள் 3 தொடங்கி 4 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாளையிலிருந்து இராபிதாம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ அங்கு ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். 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 வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நன் மீட்பரின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்கள் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்காலிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவரின் பேணிக்காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைவனத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5
இறைவார்த்தைகள் 1-2 மற்றும் 5-8 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் உள்ள நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகின்றது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர்களுக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்ததிலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுளின் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையில் உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 5 முதல் 15, 19 முதல் 26, 39, 40 முதல் 42. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன்.
எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுபவர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் முத்தான இறை வார்த்தைகளை கொடுத்து அந்த சமாரிய பெண்ணோடு இயேசுவுக்கு ஏற்பட்ட உரையாடலை மையமாய் கொண்டு நமக்கு ஆழமான தவக்கால சிந்தனையை ஆண்டவர் இந்த நாளில் தருகிறார். நல்லாவே தெரியும், உங்களுடைய பங்குகளில் பங்கு தந்தையருடைய உறுதுணையோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் பயனுள்ள விதத்தில் கழிப்பதற்கு, அதை பயன்படுத்தி கொள்வதற்கு பல முன்முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்பது அறிந்த ஒன்று. அவற்றோடு இணைந்து இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிற இந்த மறைவுரையும் கூட இந்த தவக்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு முன்முயற்சிகளுக்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக விவிலியத்திற்கு போவோம். ஆண்டவர் தன் சீடர்களோடு பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சமாரிய மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி வழியாக வருகிறார். நண்பகல் வேளை, பயங்கரமான வெயில், பயங்கர வெயிலாக இருக்குது. அப்போது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சீடர்களை உணவு பெறுவதற்கோ சற்று வேலைகளுக்கு அனுப்பிவிட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு கிணத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் காட்சி. இயேசு கிணத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த கிணத்து வரையில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்திற்கு ஒரு சகோதரி தண்ணி எடுப்பதற்காக, குடிநீர் மொண்டு கொண்டு செல்வதற்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. இதுதான் இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் இடையே நடைபெற போகிற உரையாடல். இந்த இடத்துல பெண் அப்படின்ற வார்த்தையை விட சமாரிய பெண் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கிறதுனால மொத்தமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுடைய சாவுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த பல காரணங்களுக்குள் ஒன்றாக இருப்பது இயேசு சமாரியர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் முன்னுரிமையும் ஒரு விதத்தில் இயேசுடைய இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இப்போது நான் கொடுக்க போகிற இந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இயேசு ஒரு யூத இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இந்த பெண்மணிக்கு சமாரிய பெண் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாரியர் அல்லது சமாரியா அப்படின்ற வார்த்தை எப்படி விவிலியத்திற்குள் வந்தது அப்படின்னு பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம போகணும். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக இயேசு பிறப்பதற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிமு 7வது நூற்றாண்டில் இந்த இஸ்ரேல் மக்களானவர்கள் அசீரியர்களால் படையெடுத்து வெல்லப்படுகிறார்கள். அசீரியர்கள் இந்த இஸ்ரேல் பகுதியை வென்ற பிறகு அசீரியர்களை இங்கு கொண்டு குடியமர்த்துகிறார்கள். இந்த அசீரியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்கள் குடியமர்த்துகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கலாச்சாரத்தில் வந்து ஒரு முரண்பாடு இல்லை, ஒரு உள்போக்கு ஏற்படுகிறது, கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுடைய கடவுளுடைய வழிபாட்டு தலங்கள் இங்கு வருகிற பொழுது வழிபாட்டு நம்பிக்கையிலும் ஒரு சில மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து போகிற பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்ரேல் மக்களும் வெளிநாடுகளிலிருந்து, வெளிநாடுனா என்ன, ஃப்ளைட் ஏறி வர தூரம்னா இருக்காது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வெளிநாடு அப்படின்றது அண்டை மாநில பகுதி, அண்டை மாவட்ட பகுதி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், அவ்வளோதான் இருக்கும்.
அப்ப இந்த இனக்கலப்பு ஏற்பட்டு இஸ்ரேல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புற இனத்தாரோடு சேருகிற பொழுது பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுத்த பெயர் தான் சமாரியர். அப்படின்னா இந்த இஸ்ரேல் அப்படின்ற இந்த இனத்தோடு எந்த இனம் கலந்தாலும் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களை சமாரியர்கள் என்று சொல்லி அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய போக்கு 7ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அது அதோட முடியல. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 200 ஆண்டு கழித்து பாபிலோனிய படையெடுப்பு நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா பழைய ஏற்பாட்டில். இந்த பாபிலோனிய படையெடுப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் உடைத்து நொறுக்கப்பட்ட பாலடைந்து கிடக்கிற அந்த எருசலேம் ஆலயத்தை மீண்டுமாக நாம் கட்டி எழுப்புவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த கோவிலை கட்டுகிற பொழுது பொருள் உதவி தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் உடல் உழைப்பு தேவைப்படுகிறது. பொருள் உதவி கொடுப்பதற்கும் சரி, உடல் உழைப்பை தருவதற்கும் இந்த சமாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இனக்கலப்பு மக்கள் அவர்களாக முன்வந்து நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், இந்த கோவிலை கட்டுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம், எங்கள் பொருள் உதவியை தருகிறோம் என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் தீட்டுப்பட்ட இரத்தமுடையவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ரத்தம் கலப்பு ரத்தமாக இருக்கிறது, நாங்கள் இஸ்ரேலின் ஆண்டவருக்கு கோயில் கட்ட போகிறோம், இது இஸ்ரேல் மக்களால் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சமாரியர்களை ஒதுக்கி விடுகிறார்கள். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அடிமைத்தனத்தை அல்லது ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் வைக்கக்கூடிய நிலையை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு குழு உருவாகிறது. நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இந்த இஸ்ராயல்கள்கிட்ட போய் எங்களுடைய ஆண்டவர் அவர் என்று நாம் சொல்ல முடியும்? அவருடைய கோயிலுக்கு வருவதற்கு அவர்களிடம் நாம் அனுமதி பெற முடியும்? நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு நாம ஏன் போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது. இது மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் புரியுதோ இல்லையோ, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது தமிழ் சமூகத்தின் வெளிவந்திருக்கிற எல்லாருக்குமே இது புரியும். ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு கெட்ட குணம் கூட பார்த்துக்கோங்களேன். இந்த தமிழர்கள் எந்த நாட்டுக்கு எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்து மொழிபெயர்ந்து காலம் கடந்து போனாலும் கூட தங்களுடைய கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே நல்ல காரியம். கலாச்சாரம் நம்முடைய தனித்துவத்தை காட்டும். அந்த கலாச்சாரத்தின் கூறாய் சாதியம் மாறி போனதை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். நான் கேள்விப்பட்டேன், நான் நேரடியாக பார்க்கல. இந்தியா ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கேருந்து யூரோப்பில் போய் இருக்கக்கூடியவங்க, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியவங்க, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சூற பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது அல்லது ஆணுக்கு பெண் பார்க்கிற பொழுது தன்னுடைய சாதியில தான் புள்ள வேணும்னு சொல்லிட்டு புலம்பெயர்ந்து அகதிகளாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கிற போதும் கூட, அகதிகளாக இருக்கிற போதும் கூட அந்நியனை நான் கட்டிவிட மாட்டேன், என் சாதி பிள்ளையைத்தான் கட்டுவேன் என்ற எண்ணம் இருக்கிறது இல்லையா? இப்ப இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இந்த சம்மாரியர்களுடைய மனவேதனை நமக்கு புரியும். இது ஒரு விதத்தில் ஒரு விதமான சாதியம், ஒரு விதத்தில் ஒரு விதமான சாதியம். அப்ப இந்த சம்மாரிகள் என்ன நினைக்கிறாங்க? எவ்வளவு காலம் தான் நம்ம போய் அவங்ககிட்ட போய் முறையிட்டு எங்களுக்கு உரிமையை கொடுங்க உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறது? அதுவும் கடவுளை வழிபடுவதற்கு, அந்த கோவிலுக்குள் செல்வதற்கு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற பாஸ்கு விழா, கூடார விழா, இன்று எத்தனை நேர்த்திக்கடன்கள் நாம் செலுத்த வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போனால் முன்வரிசையில் எல்லா நேர்த்திக்கடன்களையும் அவர்கள் செய்து விடுகிறார்கள். கடவுளை முன்னின்று வழிபடக்கூடிய முதலிடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் புறந்தள்ளப்படுகிறோம், நாம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சமாரியர்கள் முடிவு கட்டி தனக்கென்று ஒரு கோயில் கட்டுகிறார்கள். அதுதான் கெரிசி மலையில் இருக்கிற அந்த கோவில். அதே கடவுளுக்கு தான் கட்டப்படுகிறது. கடவுள் ஒன்றும் மாற்றப்பட்ட கடவுள் அல்ல. அதே இஸ்ரேல் யாவே கடவுளை தான் அவர்களும் வழிபடுகிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில தனக்கென்று ஒரு தனி கோவில் வந்த பிறகு அது முழுவதுமாக மத ரீதியான நம்பிக்கை அடிப்படையிலான மிகப்பெரிய ஒரு பிரிவினையை அந்த இடத்துல உருவாகிருச்சு. அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம் இல்லையா, தமிழகத்துல நாங்கள் படிக்கிற நாட்கள்ல சமூக பகுப்பாய்வு செய்வதற்காக திண்டுக்கல் பகுதிகளில் இருக்கிற கோவில் பங்குகளில் தங்கியிருந்தோம். அங்கெல்லாம் போய் பங்குகளில் இருந்து அனுபவத்துக்காக போயிருக்க போது, நான் அந்த பங்குடைய பெயர் சொல்ல விரும்பல, பங்கு கோயில் இருக்கிறது. பங்கு கோயில் ஒரு புனிதருக்கு என்று நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்கு கோயிலுக்கு இடது பக்கமாக ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. இந்த பங்கு கோயிலில் பாட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த கிளை கோயிலில் இருக்கிற மக்கள் ஜெபம் பண்ண முடியாது. அந்த கிளை கோயிலில் மக்கள் ஜெபமாலை சொன்னாங்கன்னா இங்கே பங்கு கோயிலில் பூச வைக்க முடியாது. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய, கூப்பிட்டா கேட்கக்கூடிய, கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறதான் அந்த கோயில். இது ஒரு சாதியருக்காகவும், இது பங்கு கோயில். ஆனால் அந்த கோயில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்காக கட்டப்பட்டிருக்கிற கோயில். இப்போ புரியும் நினைக்கிறேன். எப்போ ஒரு ஆலயம் அடிப்படையில் அவர்கள் கடவுளுக்கென்று தனி இல்லத்தை அமைக்கிறார்களோ அது மத ரீதியான ஒரு மிகப்பெரிய
பிளவை ஏற்படுத்தும் என்பது அந்த நாளில் ஏற்பட்டிருக்கும். இப்போ புரியுது இல்லையா? அப்போ இந்த சமாரியர்களுடைய கோயில் உடைபட்ட பிறகு அவர்களுக்கென்று ஒரு தனி கோயிலை அவர்கள் கட்டிக்கொள்கிறார்கள். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 128வது ஆண்டு. அப்பனா இயேசு பிறப்பதற்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் மக்களை ஜான் ஹைகானூஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த சமாரியர்களுடைய கோயிலை போய் இடிச்சு விட்டுறான். அப்ப இந்த இஸ்ரேலுடைய மன்னன் இயேசு பிறப்பதற்கு ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த கரசி மலையில் இருக்கிற சமாரியர்களால் கட்டப்பட்ட யாவே கடவுளுக்கு கட்டப்பட்ட அந்த கோயிலை உடைச்ச உடனே இது மிகப்பெரிய ஒரு ரிலிஜியஸ் டென்ஷனை உருவாக்கிருச்சு. மிகப்பெரிய என்ன, அது ஒரு மத பிரச்சனையை உருவாக்கிருச்சு. எங்க கோயிலை எடுத்துட்டியே, எங்க வீட்டை என்ன அடைச்ச, என் பிள்ளைகளை நீங்க தரக்குறைவாக பேசின, எங்களுடைய உரிமைகளை பறித்தீர்கள், ஆனால் இறுதியில் எங்களுடைய வழிபாட்டு தலத்தை, எங்களுடைய கடவுளை அவசங்கை செய்து விட்டீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை அதோட இஸ்ரேலுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போனது. இப்போ புரியுதுங்களா? அப்போ இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அசிரியர்களுடைய படையெடுப்பு, அது 500 வருஷத்துக்கு முன்னாடி தனி கோயில் கட்டுறாங்க. இயேசு பிறப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டின கோயிலை இவங்க போய் இடிச்சதுனால சமாரியர்களுக்கும் இந்த இஸ்ரேலுக்குமான பிளவு பாரதூரம் பட்டு போய் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் இயேசு வர்றார். இப்போ இயேசுடைய நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பணி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 3 ஆண்டுகான பணி வாழ்க்கையை தொடங்குகிற நாட்களில் சமாரியர்களை பல இடங்களில் முன்னிறுத்துகிறார். ஏன்னா சமாரியர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பின்தங்கியவர்கள். ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலையில அவர்களுக்கு பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது. அவர்கள் வாழ்விடம் எல்லாம் ஒரு விதத்தில் வறட்சியான சூழலில் இருக்கிறது. பாருங்க, ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த சமாரிய பெண் அவ்வளவு தூரம் ஊரிலிருந்து வெளியில வந்துதான் தண்ணி எடுக்கிறாங்க. காரணம் என்ன? சமாரியர்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்வதற்கு நிந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சமாரியர்களை உயர்த்தி சொல்லுகிறார். ஒரு சில உதாரணங்கள் நம்முடைய பார்வைக்கு என்ன ஃபாதர், இது பெரிய விபிலிய பின்னணி நினைக்க வேணாம். இந்த சமாரியன்ற வார்த்தை இன்றையிலிருந்து நீங்கள் என்றைக்கு எங்கேயாவது நீங்கள் வாசிக்க கேட்டீங்கன்னா அல்லது நீங்களே வாசிங்க அப்படின்னா, இந்த சமாரியர்களுக்கும் இந்த இஸ்ரேலர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் தெரிஞ்சாதான் ஏன் இயேசு ஆண்டவர் சமாரியர் என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக முன்னிறுத்துகிறார் என்பது புரியும். பிரச்சனை நடந்துருச்சுங்க. இப்போ எங்கே தான் சண்டை இல்லை? இப்போ இந்தியாவில் நமக்கு சண்டை இல்லையா? மத சண்டை இல்லையா? இனச்சண்டை இல்லையா? அல்லது பங்காளி சண்டை இல்லையா? எல்லா இடத்துலையும் சண்டை இருக்கு. அதை யாராவது ஒருத்த இடையில நின்று சரி பண்ணணும்ல. அந்த இடத்துல தான் இயேசு இந்த இடத்துல வர்றார். நான் பர்சனலாக இருந்தாலும் கூட நான் சொல்றேனே, எல்லா இடங்கள்லையுமே அந்த மீடியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த நடுநிலையாளர் இல்லை, இணைப்பு பாலமாக ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கும் எனக்குமே சரி என் தம்பிக்குமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு சின்ன மனத்தாங்கல் வந்துருச்சு. அது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு பிரச்சனை. அடிதடி அப்படின்றதோட வாய் சண்டையும் இல்லை, மனக்கசப்பாக இருந்துச்சு. இப்போ நாங்களே முடிவு பண்ண, சரி ஓகே, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் அப்படியே கழிஞ்சு போயிடுச்சு. யாருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறா, கடைசி பிள்ளை. அப்போ இப்படி இருக்கிறத எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே போயிடுறது? நம்மளும் அதே கோயிலுக்கு போகிறோம், அவங்களும் அதே கோயிலுக்கு வராங்க, அவங்களும் அதே விசேஷத்துக்கு வராங்க, இவங்களும் அதே விசேஷத்துக்கு வராங்க. என்னைய விட்டுருங்க, எங்கள் அக்காவுக்கும் என் தம்பி வீட்டுக்கு இருந்த அந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி தான் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு மீடியேட்டராக இருந்து 2 பேருக்கு இடையில பேசி, எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க, வாங்க பேசுவோம், இவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறது இவங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறது அப்படின்னு பேசி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத முயற்சிக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு சுமூகமாக இந்த இருவருமே பரஸ்பரமாக மன்னிப்பு கேட்டு எல்லாரையுமே மறப்போம், மன்னிப்போம், சரி கூட குறைய பேசியிருந்தாலும் ஓகே, எல்லாரும் மனித இயல்போடு இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு மீடியேட்டர் இருப்பார் அப்படின்லாம் கடவுள் உருவாக்குவார். உங்கள் வீட்லேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பல நாள் போயிட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு மீடியேட்டர் யாராவது ஒருத்தர் முன் அந்த இணைப்பாளர் பணியை யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும், அது இயல்பு நிலை திருப்ப வைக்க முடியும். அதனால தான் இப்போ கூட பாருங்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஈரானையும் அமெரிக்காவையும் சமாதானப்படுத்துவதற்கு சரியான ஆள் இல்லை. கத்தார்லேருந்து, பக்ரைன்லேருந்து, ஓமான்லேருந்துலாம் வர்றாங்க. பட் ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒருதலை சார்பு எடுக்கிறாங்க. பெரும்பாலும் அமெரிக்கா சார்பு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் போகணுமே அப்படின்றதுக்காண்டி சார்பு எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் இருக்கிறது. சண்டை வர்றது, மனக்கசப்பு வர்றது, பிளவு வருவது, வாக்குவாதம் வர்றது, இதெல்லாம் யதார்த்தம். இது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். ஆனால் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு யாராவது வரணும் இல்லையா?
இந்த இடத்துல இயேசு வரார். இந்த சமாரியர்களையும் இந்த இஸ்ரேல் யூத இனத்தையும் இணைப்பதற்கான ஒரு இணைப்பு பாலமா இயேசு இருக்கிறதுனால தான் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சமாரிகளை உயர்த்தி பேசுகிறார். நல்ல சமாரியன் ஓமை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் அந்த இடத்துல நல்ல சமாரியன்ற வார்த்தை சொல்ற, நல்ல மனிதன் சொல்லியிருக்கலாமே. அந்த சமாரியன் சொல்லுகிற பொழுது அவன் இருக்கிற நல்ல குணத்தை பாருங்க. அவன் யார் அடிபட்டு இருக்கிறா அப்படின்றத பார்க்காம ஒரு மனுஷனை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறானே. இப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ள ஒரு சமாரியனை நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொல்வது எவ்வளவு அசிங்கமான காரியம் என்பதை ஆண்டவர் அந்த யூதனுக்கு சொல்லும் விதமாகத்தான் நல்ல சமாரியனுடைய உவமையை ஆண்டவர் அழகாக வடிவமைத்து, இதில் யார் சமாரியன் என்று அவர்களிடம் கேட்டு, எப்படி இதுல உதவி செய்தது யார் அவனுக்கு சமாரியன் கேட்கும் போது அந்த சமாரியன் தான் நல்லவன் அப்படின்னு அவர்கள் வாயாலேயே ஒரு சமாரியனை நல்லவன் என்று சொல்ல வைத்த ஒரு பெரும் காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இது இன்னைக்கு நமக்கு வாசிக்கும் போது மிக சாதாரணமாக இருக்கலாம். இந்த ரெண்டு குழுவும் அவ்வளவு தூரம் அப்படியே டென்ஷன்ல இருக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல போது நல்ல சமாரியன் ஊமையை சொன்னா அது எவ்வளவு ஒரு புரிதல் தன்மையை கொடுக்கும்ன்றதை நீங்கள் அனுபவித்து பார்க்கிற பொழுது தெரியும். அது மாத்திரம் இல்லை, 10 தொழுநோயாளர்கள் 9 பேர் குணம் பெற்றார்கள். எல்லாருமே யூதர்கள். ஒரே ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். ஆனா இயேசு அந்த இடத்துல ஒரு இக்கு வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி ஒருத்தனை சொல்றாரு, ஒருத்தன் தான் திரும்பி வந்தான், அவன் தான் சமாரியன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரியுதா இதற்காக இயேசு ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சமாரியனை நல்லவன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த சமூகம் கெட்டவன் என்றும் தீட்டுப்பட்டவன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் இழிவானவர்கள் என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு கட்டமைப்பை ஒரு சமூகம் உருவாக்கி வைத்து ஒதுக்கி வைத்திருக்கிற சூழ்நிலையில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இயேசு ஆண்டவர் அந்த சமாரியனை நல்லவர்கள் என்றும் அவரிடம் இருக்கிற மேம்பட்ட குணங்களை உயர்த்தி காட்டக்கூடியவராக இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். அப்புறம் மூன்றாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சமாரிய பெண்ணினுடைய இந்த உவமை. இதுக்கு முன்னாடி இன்னொரு பகுதி கூட இருக்கிறது, அதை பின்னாடி உங்களுக்கு வாசிக்கும் போது அதை நான் சேர்த்து சொல்றேன். எப்படின்னா, இயேசுவை இப்படி அவர் சமாரியர்களுடைய சார்பெடுக்கிறார், நல்ல சமாரியன் ஊமையை சொல்லுகிறார். இந்த இடத்துல சமாரிய பெண்ணோடு ஒரு உரையாடலை மேற்கொள்கிறார், அந்த ஊருக்குள்ள போய் தங்குறாரு. அதான் இன்றைக்கு வாசகம். அவங்க எல்லாரும் கேட்பாங்க, நீ எங்களோடு தங்கும் சொன்னோன்னு 2 நாள் போய் தங்கிட்டு வந்துடுவார் அந்த வீட்டில். இப்படி அந்த ஒரு யூதனாக இருந்து கொண்டு சமாரிகளோடு உறவை வளர்த்து கொள்வதனால அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பேய் பிடித்தவன் சொல்றாங்க. யோவான் நற்செய்தி 8ஆவது அதிகாரத்தில் 48 49 வரை இருக்கிற அந்த இறைவார்த்தை பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இயேசுவை சமாரியன் என்று சொல்லி எப்படி இழிவுபடுத்துறார் பாருங்களேன். யூதர்கள் இயேசுவை பார்த்து, நீ சமாரியன், பேய் பிடித்தவன் என நாங்கள் சொல்வது சரிதானே? அப்போ ஒரு பேய் பிடிச்சவனுக்கு எப்படி புத்தி இல்லாமல் போகுமோ, பேய் பிடித்தவர்கள் யாருமே சுயநிலையோடு இருப்பதில்லை. அவர்கள் தங்கள் உடலுக்குள் வேறொரு ஆவியை பெற்ற பிறகு அந்த ஆவி அவர்களுள் செயல்படுகிறதை தவிர அந்த மனிதனுடைய இயல்பு செயல்படுவதில்லை. அப்போ என்ன சொல்றாங்க, உனக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால தான் நீ சமாரியர்களோட பேசுற, அதனால தான் சொல்றாங்க நீ சமாரியன், நீ பேய் பிடித்தவன் என நாங்கள் சொல்வது சரிதானே? அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்களே, நான் பேய் பிடித்தவன் அல்ல, என் தந்தைக்கு மதிப்பளிப்பவன், ஆனால் நீங்கள் என்னை அவமதிக்கிறீர்கள். அவ்வளவுதான் சொல்றார். அப்போ தந்தைக்கு எப்படி நான் மதிப்பளிக்க முடியும் அப்படின்னா, சக மனிதனுக்கு மதிப்பளிப்பதன் மூலமாக என் தந்தையை நான் மதிக்கிறேன், சக மனிதனை அன்பு செய்கிறேன், நான் ஒரு சமாரியனை அன்பு செய்கிறேன், என் சகோதரனாக பார்க்கிறேன். ஏனென்றால் என் தந்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். என் சகோதரை நான் இழிவாக அல்லது வேற்றுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி நான் நடத்துகிற பொழுது, பார்க்கிற பொழுது, நான் அந்த சகோதரனை அந்த சகோதரியை அவமானப்படுத்தவில்லை, என் தந்தையை நான் அவமானப்படுத்துகிறேன். எப்படி? என் தந்தையை அவமானப்படுத்துகிறேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, யாராவது போய் அந்த பிள்ளையை போய் திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்டா என் மைனை திட்டுற அப்படின்னா, ஓ மைனத்தானே திட்டினையோ, ஓ மைனை திட்டினா அது என்ன திட்டின மாட்றா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் யாராவது மகனை திட்டுக்கிறாங்க, அந்த நேரத்தில் அப்பா போய் கேட்பார், ஏன்டா என் பிள்ளையை திட்டுற அப்படின்னு. யோ உனக்கு தேவையில்லாத பேச்சு, நீ ஏன் இடையில வர்ற, ஓ மயம் பண்ணதுக்கு அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏ என் மயம் பண்ணாலும் அது என்ன கேட்குற மாதிரி தான்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதைத்தான் ஏசு சொல்கிறார் இன்னைக்கு. அவனை நீ சமாரியனை அவமதிக்கிறாய் என்று சொன்னால் என் தந்தையை அவமதிப்பதற்கு சமமாகும். என் தந்தை அன்பு நிறைந்தவர், அருள் நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், எல்லோரையும் இணையாக நடத்தக்கூடியவர், அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி சமாரியனுக்கு சப்போர்ட் பண்றாரு. தன்னை ஒரு சமாரியன் என்று அடுத்தவர்கள் சொன்னாலும் கூட அதை பெரிதான அவமதிப்பாக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது புரிகிறது. இப்ப வாங்க இன்றைக்கு நடந்த அந்த வாசக பகுதிகளுக்கு போவோம். சமாரிய பெண், மிக நீண்ட வாசகம், 4 - 52 வரை இருக்கிற வசனம். இன்னைக்கு நீங்க கோயிலில் நிற்கும் போதே உங்களுக்கு காலெல்லாம் கடுத்திருக்கும், என்னடா அவ்வளவு தூரம் பெரிய வாசமா போகுதுன்னு. அதனால இந்த பெரிய வாசகத்தை ஒரு 5 பாயிண்ட்ல அல்லது 5 இடங்கள்ல மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல்ல
இந்த ஒரு நிகழ்வு, இயேசுவுக்கும் இந்த சமாரிய பெண்ணுக்குமான நிகழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அது நடந்ததை நான் திருப்பி சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறீங்க. இந்த சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் இடையான இந்த உரையாடல் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி, மீட்பு எல்லோருக்கும் பொதுவானது. எப்படி? மீட்பு எல்லோருக்கும் பொதுவானது. யோவான் நற்செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்டதுதான். 4:8 வரை இருக்கிற அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அந்த சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீ என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். இதெல்லாம் கோபமாக நடைபெறுகிற உரையாடல். நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்க முடியும்? அப்பதான் சொல்றாரு, ஏனெனில் யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை. நீ ஒரு யூதனையா? நீ யூதன் மாத்திரம் இல்ல, நீ ஒரு ராபி, நீ ஒரு ரபியா இருந்து கொண்டு நீ என்கிட்ட பேசுற, நான் ஒரு பெண், அதிலும் சமாரிய பெண், என்கிட்ட நீ எப்படி பேசுவ? உங்க ஆளு எங்கிட்ட பழகிறதே இல்லையே, அதுவும் தண்ணி கேட்குறியே அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, இவனென்றும் அவனென்றும் இல்லை, வேற்று நாட்டினவர் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோரும் மீட்புக்கு சொந்தமானவர்கள் என்பதை சொல்லும் விதமாகத்தான் இந்த உரையாடல் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, இயேசுவுக்கும் இந்த சமாரிய பெண்ணுக்கும் இடையான உரையாடல் நமக்கு சொல்லுகிற அடுத்த செய்தி, சமூக கட்டமைப்பை ஆண்டவர் உடைக்கிறார். சமூக கட்டமைப்பை உடைக்கிறார். சமாரியர்களுடைய இடத்துல யூதர்கள் நிற்கவே மாட்டாங்க. ஒரு சமாரியர் வருகிறான் என்று சொன்னால் அந்த சமாரியன் தானாகவே ஒதுங்கி செல்ல வேண்டும். ஒரு சமாரியர்களுடைய குடியிருப்புக்கு பக்கத்துல யூதர்கள் யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உடைக்கிறார். எந்த ஒரு ஆணும் பெண்ணோடு பொதுவெளியில் பேசுவதில்லை. எப்படி? சொந்த தாயாக இருந்தாலும், தன்னுடைய தங்கையாக இருந்தாலும், உடன்பிறப்பாக இருந்தாலும், ஈவன் சொந்த மனைவியாக இருந்தாலும் கூட பொதுவெளியில் ஒரு யூதன் இன்னொரு பெண்ணோடு பேசுவதில்லை. ஏனென்றால் யூத ஆண் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்ட காலம். அதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய காலை ஜெபத்துல மறக்காமல் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே யாவே தந்தையே, என்னை ஒரு பன்றியாகவோ நாயாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றின்னு சொல்லி அந்த ஜெபத்துல சேர்க்கிறானா. அப்ப நாயவும் பெண்ணையும் இணையாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற இந்த யூத ஆண்களுடைய, அந்த யூத ஆண்களுக்கு மத்தியில் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணை மதிக்கிறார். அதையும் கடந்து காயப்பட்டிருக்கிற, தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற, பிறப்பால் பின்தள்ளப்பட்டிருக்கிற அந்த பெண்ணினுடைய பெயருக்கு முன்பே சுமந்து வருகிற சமாரியர் என்கிற வார்த்தையை ஆண்டவர் அன்பு செய்கிறார். அதிலும் குறிப்பாக ராபிக்கள், ஆண்டவர் இயேசு ஆண்டவர் ஒருத்தர் ராபி, பொதுவெளியில் யாரிடம் பேசக்கூடாது, அந்த கட்டமைப்பை உடைக்கிறார். தன்னுடைய சீடத்துவ பயிற்சியிலேயே அவற்றையெல்லாம் உடைத்து தூக்கி எறிகிறார். நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம், நான் உங்களை தேடி வருகிறேன் என்று போனவரெல்லாம் என்றார் இயேசு கிறிஸ்து. அதே போல இன்றைக்கு அந்த கிணத்தடியில் இவர்தான் தேடி போகிறார். அந்த பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எந்த ராபியும் ஈவன் தன்னுடைய சீடனுக்காக காத்திருப்பது இல்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த இடத்தில் போய் அந்த பெண்ணுக்காக காத்திருந்து சமூகம் கட்டமைத்து வைத்திருந்த ஒரு சில கட்டுப்பாடுகளை உடைப்பவராக இயேசு ஆண்டவர் இந்த உரையாடலில் நமக்கு தென்படுகிறார். யோவான் நற்செய்தி 4:27 அந்த நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு வியப்புற்றனர். ஏன்னா அவங்க பார்த்ததில்லை, அப்படி ஒரு ரபியை அவங்க பார்த்ததே இல்லை. எந்த ஒரு ஆணும் பேச மாட்டான். சீடர்களுக்கே வியப்பாயிருச்சு. வியப்பு மாத்திரம் இல்லை, ஒரு விதத்துல கடுப்பு கூட ஆயிருக்கலாம். எப்பறம் அந்த ஆள் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கூட நினைத்திருக்கலாம். உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, நினைக்கிறதெல்லாம் விவிலியத்தில் எழுத முடியாது இல்லையா? ஆனால் அவருடைய கடும் கோபம் அந்த இடத்தில் வியப்பாய் வருகிறது. சமூக கட்டமைப்பை உடைக்கிறார். மூன்றாவது, உண்மையான வழிபாடு என்பது இடத்தை பொறுத்தது அல்ல அப்படின்றத சொல்றார். அந்த பெண்ணுடைய அந்த முறையீடு என்ன? நீங்க எருசலேம் ஆலயத்துக்குள்ள எங்களை விடமாட்டேன்றீங்க. அப்போ எங்க ஆளுகள்லாம் சேர்ந்து கரசை மலையில நாங்க ஒரு கோயிலை கட்டி அதே யாவே கடவுளை நிம்மதியா வழிபட்டு கொண்டிருந்தோம். நீங்க பிறக்கிறதுக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜான் கெர்கோனுஸ் அப்படின்ற அந்த அரசன் எங்க கோயிலை இடிச்சுட்டான். இப்ப நாங்க கோயில் கட்டுறதுக்கு வழி இல்லாம சின்ன கோயிலை வச்சுட்டு இருக்கிறோம், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி முறையிடுகிற பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடவுள் கட்டடத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற, கல்லாலும் செங்கலாலும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கோவிலில் மட்டும் இருக்கிறார் என்பது உனக்கு யார் சொன்னது? உன் உள்ளமே ஆலயம், உன் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உண்மையான வழிபாடு என்பது இடத்தை பொறுத்தது அல்ல. ஆண்டவர் என்பவர் கெரசின் மலையில் இருக்கிற அந்த ஆலயத்திலேயோ அல்லது யூதர்கள் கட்டி இருக்கிற இந்த எருசலேம் ஆலயத்திலோ இருக்கிறார் என்று ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறாய்? கடவுள் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள் உன் உள்ளத்தில் இருக்கிறார். உன் உள்ளமே கோயில் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். யோவான் நற்செய்தி 4:23 காலம் வருகிறது, ஏன் வந்தை விட்டது, அப்போது
உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மையான இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப காலம் வருகிறது, அந்த வருகிற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், கடவுளை கற்கோவில்களில் தேடுவதை காட்டிலும் உணர்வும் சதையும் நிறைந்த இந்த உடல் அமைத்திருக்கிற இந்த உள்ளத்தில் தேடுங்கள், அந்த உள்ளத்தில் அவருக்கு குடிகொடுங்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதற்கான காலம் நெருங்கி வந்து விட்டது என்பதை மூன்றாவது காரியமாக இந்த உரையாடலில் நான் பார்க்கிறேன். முதல் காரியம் என்ன? மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை சொல்லுகிறார். இரண்டாவது, அந்த சமூக கட்டமைப்பை உடைக்கிறார். மூன்றாவது, உண்மையான வழிபாடு என்பது இடத்தை பொறுத்தது அல்ல என்பதை சொல்லுகிறார். நான்காவது, வாழ்வு தரும் தண்ணீரை தருபவராக இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இன்னொரு அருமையான பகுதி பாருங்க. இயேசு அங்கு தண்ணீர் குடிப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த நல்ல ஒரு அருமையான உரையாடல். நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெண் அப்படியே முறைச்சிக்கிட்டு வர்றான். அவள் பக்கமே, இயேசு பக்கமே போயிடாம நிழல் படாமல் அங்கிட்டு வருகிற பொழுது இவர் தான் பேச்சே கொடுக்குறார். என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, தண்ணி எடுக்க வந்திருக்கேன். என்னது இங்கே உட்காந்துருக்குறிய நீங்கள்? நான் உட்காந்துருக்கிறேன். இது எங்கள் யாக்கோப்பு எங்கள் டேடி கட்டினது, எங்கள் அப்பா என்னுடைய மூதாதையர் கட்டினது. உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இந்த தண்ணியை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், ஏன்னா இது எங்கள் மூதாதையர் கட்டினது அப்படின்னு சொல்லி அந்த விதண்டாவாதமாக, அதெல்லாம் ஒரு அடிபட்ட வேதனையினுடைய வெளிப்பாடாக அந்த பொண்ணு அந்த இடத்துல பேசுகிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சுன்னா உனக்கு தாகமே இருக்காது, அது உனக்குள்ளே பொங்கி எழும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியமா? தண்ணி குடித்தா நம்ம உடம்புல என்ன நடக்குது? தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிற பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த உடல் எடுத்துக்கொண்டு மிச்சமாக இருக்கிறத கழிவாக வெளியில் போகுது. ஆனால் இங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் 14வது வசனம், இயேசு அந்த பெண்ணை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றைக்குமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ குடிக்கிற தண்ணி குடிக்கிற உடம்புல இருக்க உஷ்ணத்தை போக்குது, உன் உடம்பை குளிர்படுத்துது, உடம்புக்கு தேவையான ஆற்றலை தண்ணீர்ல ஒரு சில தாதுக்களை இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை பூரா கழிவா வெளியில தள்ளி விட்டுருது. ஆனால் நான் தருகிற தண்ணியை குடிச்சேன்னா உனக்கு திருப்பி திருப்பி தாகம் எடுக்காது, அது ஒரு அமிர்தம் போல உனக்கு இருக்கும். அது அமிர்தம் போல மாத்திரம் இருக்காது, அது பொங்கி எழும் ஊற்றாக உனக்குள் வரும் அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த இடத்தில் ஒரு வெளிச்சமும் ஒரு விடியலும் கிடைக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீர் என்று இயேசு சொல்வது ஆன்மீக வாழ்வு, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? தண்ணீருக்கான ஒரு அடையாளம், தண்ணீரை ஒரு அடையாளமாக காட்டுகிறார். நான் கொடுக்குற அந்த தண்ணீருடைய ஆன்மீக வெளிச்சத்தை கொடுக்கும், ஆன்மீக ஊற்றால் உனக்குள் வரும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. 5வது காரியம் மனமாற்றமும் சாட்சியமும். 4 சொல்லியாச்சு, 5வது பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பெண்ணுடைய உரையாடல் தொடக்கத்தில் இருக்கிற பொழுது தானாக போய் பேசுகிறாரு. அந்த பொண்ணு முகம் கொடுக்காம பேசுது, ஒரு மாதிரி காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்லுது. எதுக்கு எந்த கணத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறிய, இது எங்க அவுட் கிணறு அப்படின்னா அது சொல்லுது. அந்த பொண்ணு பேசுறது, அந்த அம்மா சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு எளிமையாக தன் உரையாடல் மூலமாக அந்த அம்மாவுடைய மனசுக்குள்ளே போகிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் அ குட் கவுன்சிலர். எப்படி ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய பணி செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வருகிற பொழுது அந்த பேச்சையெல்லாம் கேட்டு 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 உள்வாங்கி அவர்களை ஒரு சார்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அதற்கப்புறம் எது உண்மை என்பதை சொல்லுவோமோ, அஸ் அ கவுன்சிலராக என்னால் இயேசுவோடு என்னை தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறது. ஒரு ஆற்றுப்படுத்தினராக இயேசு அந்த இடத்துல அந்த பெண்ணை கொஞ்சம் கூல் பண்ணி கடைசியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த பெண் இயேசுவை கண்டு கொண்ட பிறகு, இவர்தான் அந்த மெஸ்ஸியா என்பதை அவர் வாயால் சொல்ல கேட்ட பிறகு, தான் பெற்ற இன்பத்தை தனக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, ஊருக்குள் சென்று அத்தனை பேரையும் அழைத்து வருவதன் மூலமாக அந்த சமாரிய பெண், இயேசுவுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கஞ்சம் காட்டிய அந்த பெண் எப்படிப்பட்டவளாக மாறுகிறார் என்றால், அவர் ஒரு இறைவாக்கினராக அந்த இடத்தில் மாற்றப்படுகிறார். அவர் ஒரு அப்போஸ்தலராக மாறுகிறார். பிரியமான பிள்ளைகளே, மனமாற்றம் ஒரு சாட்சிய வாழ்வுக்கு இட்டு வருகிறது. அந்த பெண் என்ன சொல்றார்? இயேசுவை சந்தித்த பிறகு அந்த பெண் தன்னுடைய அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு அந்த ஊருக்குள்ளே போகிறா, எவ்வளோ பெரிய சவால் தெரியுமா? நீ ஊருக்கு வெளியில் போயிருக்க, அதுவும் ஒரு ஆம்பளையால பார்த்துருக்குற, நீ ஒரு சமாரிய பெண்ணு, பார்த்ததும் இல்லாமல் பேசியிருக்கன்னு சொல்கிற, பேசுனதோடு மட்டும் இல்லாமல் அவன் நல்லவன், நீங்கள் வாங்க அவனை பார்க்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற, அவன் யார் அப்படின்ற கேள்விகள்லாம் வருமே, அந்த கேள்வியெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்வேன் என்கிற ஒரு உணர்வுகளோடு, அந்த கேள்விகளோடு தான் அந்த பெண்மணி சமாரிய அந்த கிராமத்துக்குள்ளே போய் உறுதிபட சொல்லுகிறார். நான் ஒருவரை சந்தித்தேன், ஆண்மகனை சந்தித்தேன், அவர் தான் மெஸ்ஸியா என்பதை சொல்லி அழைத்து வந்து அத்தனை பேருக்கும் இயேசுவை அடையாளம் காட்டிய ஒரு சமாரிய பெண்ணாக, ஒரு சீடத்தியாக
அந்த இடத்துல அந்த பெண் இருக்கிறார். அப்போ எல்லாரும் சேர்ந்து கேட்குறது என்ன? வாங்க, வந்துட்டீங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, 2 நாள் தங்குங்கன்னு தங்கிட்டு போனதாகத்தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தவக்காலத்தில் நம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே எங்களோடு தங்கும். எம்மாவுஸ்ல கேட்டது போல தான் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எங்களோடு தங்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு வந்து தங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் உன்னோடு வந்து தங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்று நான் சொன்னது போல எல்லோரையும் பொதுவாக நடத்து. பாரபட்சம் இல்லாத ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு அணுகுமுறையை நீ கடைபிடித்தால் நான் உன்னோடு வந்து தங்குவேன். கட்டமைப்புகளை உடை. இந்த சமூகம் ஒரு சில காரியங்களை கட்டமைத்து ஒரு சிலரை தாழ்த்தி வைத்திருக்கிறது. எல்லோரிடமும் நல்லுறவு பாராட்டு. சமூக கட்டமைப்புகளில் இருக்கிற உண்மைத்தன்மையை உணர்ந்து உண்மையின் சார்பாக இரு. அப்போது நான் உன்னோடு வந்து தங்குவேன். வாழ்வு தரும் தண்ணீரை நான் தந்தது போல நீ சொல்லுகிற வார்த்தை பிறருக்கு வாழ்க்கை தரக்கூடிய விதத்தில் இருந்தால் நான் அந்த இடத்தில் வந்து தங்குவேன். உறவுகள் பிரிந்துவிட்டு கிடக்கிற நிலையில் ஒரு இணைப்பாளராக நீ இருந்தால் உன்னுடைய வீட்டில், உன்னுடைய உள்ளத்தில் வந்து நான் தங்குவேன் என்று சொல்லுகிறார். 4வதாக மன மாற்றமும் சாட்சியமும் என்று நான் சொன்னேன். ஆம், உங்களுடைய மன மாற்றத்திற்கான வழிகளை இந்த தவக்காலத்தில் நீங்கள் தேடுங்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாரிய பெண் தன்னிடம் இருக்கிற அந்த முறையற்ற வாழ்க்கையை, தனக்கு 1க்கு மேற்பட்ட கணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவள் வாயால் சொல்லவில்லை. ஆண்டவர் உள்நுழைந்து சொன்னார், நீ உன்னுடைய கணவன் என்று சொல்வதற்குள் தயங்குவதற்குள் இருக்கிற அந்த காரணத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது இருப்பவர் உன்னுடைய கணவர் அல்ல என்று சொன்னது போல உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பவற்றை முழுமையாய் உரித்தெடுத்து பார்க்கக்கூடியவர் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் மனமாற்றத்திற்கான ஒரு வழியை தேடி சாட்சியம் பகிர்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு வந்து தங்குவார். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை நாம் கேட்ட நமக்கு ஒரு சமாரியர்களை குறித்த ஒரு தெளிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த சமாரிய உவமையை பிரித்து பார்க்கிற பொழுது 5 நிலைகளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து நம்மிடம் அங்கு தங்குவதற்கு நம்மை தயார்படுத்த அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு செவி கொடுக்க தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியையும் பயன்படுத்தி உயிர்த்த ஆண்டவரில் நாம் எல்லோரும் உணர்வுள்ள கிறிஸ்தவனாக பங்கெடுக்க, அந்த உயிர்ப்பின் மகிமையை அனுபவிக்க நம்மையே தயார்படுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரின் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உன் அன்பினால் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டி. உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டி. உன்னருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உன்னருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உவந்து நிரேற்பி ஏழையின் காணிக்கை இறைவா ஏற்பாய். நிலைக்கும் உறவாய் இறைவா இணைப்பாய், என் வாழ்வில் இனிதாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எறியச் செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருவுடலும் திருத்தமணி திருப்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமலும் பரிவிளக்க தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமையும் காத்துமித்து வாழ்வழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.